கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுதும் குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய பிதாவுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக தான் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனை நமக்கு அவர் பலியாக கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் விலக்கி அவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை துதிக்கும்படியாக நாம் அந்த பரம கானானுக்குள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை கொடுத்தவர். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க அவர் விருப்பம் கொள்ளுகிறார். உங்கள் கணவனை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் மனைவியை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். உங்கள் பெற்றோரை ரட்சிக்க என் இயேசு சித்தம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நிச்சயமாகவே அவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்ப நபர்களின் ரட்சிப்பை அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் ஆழமா என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள், கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். உங்கள் பிள்ளைகளை மீட்க, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வர நீங்கள் அநேக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் பலத்தில் அல்ல, வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே அது ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னோடு இணைந்து ஜெபிக்க விருப்பப்படுகிற வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதம் நடந்தே தீரும். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது விடுதலை உண்டாகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 இப்படி பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, சகேயு என்கிற அந்த மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் ஆர்வம் உண்டாயிற்று. கிறிஸ்து இயேசுவை எப்படியாவது நான் காண வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள் வருகிறது. இந்த கிறிஸ்து இயேசுவை காணும்படி அவன் கூட்டத்தின் மத்தியில் போகிற பொழுது அவன் குள்ளனாயிருந்தபடியினாலும் அவனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் சாபத்துக்குரியவன் என்று சொல்லி, அவன் வரி வசூல் பண்ணுகிறதுனாலே நியாயப்பிரமாணத்தின்படி அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனை ஒருவரும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அறிந்தபடியினாலே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே ஒளிந்து கொண்டு இந்த கிறிஸ்து இயேசுவை அவன் காண விரும்பினான். பிரியமானவர்களே, என் இயேசு அந்த தெருவுக்குள்ளே அவர் வருகிறார். அவன் இருக்கும் இடத்திற்கு அவர் தானாகவே வருகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் வாஞ்சையோடு தாகத்தோடு அவர் எப்படிப்பட்டவரோ, பாவியாகிய என்னையும் ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னை அவர் ரட்சிப்பாரா, என்னை மீட்பாரா என்று சொல்லி அவனுக்குள் இருந்த அந்த ஏக்கமும் நம்பிக்கையும் கிறிஸ்து இயேசுவை ஈர்த்தது. பிரியமானவர்களே, என் இயேசு அந்த அத்தி மரத்தின் கீழ் நின்று, அந்த காட்டத்தி மரத்தின் கீழே அவர் நின்று கொண்டு சகேயுவை பார்த்து அவர் கூப்பிட்டாராம், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. அவன் விருப்பம் என்னவென்று சொன்னால் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அவனுடைய விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றினார். பாருங்கள், அவன் அவரை அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போகும் பாதையிலே தானே அவன் தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்கிறான். நான் யாரிடத்திலாவது அதிகமாய் நான் வரி வசூலித்திருப்பேன் என்று சொன்னால் அவர்களுக்கு 4 மடங்காக திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இதை ஆழமாக தியானித்து என்னோடு கூட ஜெபிக்க நீங்கள்
முயற்சி செய்யுங்கள் பிரியமானவர்களே. பாருங்கள், சகேயு வீட்டுக்குள் அழைத்து சென்ற பொழுது என் ஆண்டவராக இயேசு கூட சென்றார். பிரியமானவர்களே, அவனோடு கூட அமர்ந்து போஜனம் பண்ணினார். அங்கே என் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சகேயுவே, உனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லவில்லை. அழைத்து கொண்டு வந்தது நீதான், என்னை தேடி வந்தது நீதான், ஆகவே உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லவில்லை. என் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, விசுவாசித்து அவரை தன் இருதயத்திலே விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது முழு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் சகோதரர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேளுங்கள் பிரியமானவர்களே. நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும் என்பது விசுவாசமாய் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, யோசுவா சொல்லுகிறான் பாருங்கள், யோசுவா 24:15 சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பிரியமானவர்களே, அவன் ஜெபத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். பிரியமானவர்களே, எப்படி யோசுவா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறானோ, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ராஜா, இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு என் கணவர், என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்ப உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் தேவநீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ராஜா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரா, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வருகிற பொழுது விடுவிக்கிறீர், அவர்களை ரட்சிக்கிறீர், மீட்கிறீர் அப்பா, நம்பிக்கையை கொடுக்கிறீர், பாதுகாக்கிறீர் சுவாமி. உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை, உம்மை போல் ஒரு இரட்சகரும் இல்லை அப்பா, எங்களை விடுவிக்க. இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை, தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்க கடவுதப்பா. அளவில்லாத தேவ பிரசனம் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். தேவ மகிமை அவர்கள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றல் வல்லமையும் இப்பொழுதே செயல்படட்டும் சுவாமி. ராஜா, இந்த ஆவியானவர் செயல்படுகிற பொழுது, இந்த ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது அந்த இடம் மாறுகிறது, ஒழுங்கீனமாக இருக்கிறது, ஒழுங்காய் மாறுகிறது சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்களே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த நேரத்தில் தானே இந்த ஜெபத்தை கேட்டு தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் உறவினர்களுக்காக கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் என் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இப்பொழுதே ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற பொழுதே அப்பா, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாதபடி அடைக்கப்பட்ட அந்த இருதயத்துல என் தேவன் அப்பா நீர் விடுதலையை கொண்டு வருவீராக. அடைக்கப்பட்ட அத்தனை இருதயத்தின் வாசல்களும் இயேசுவின் நாமத்துல திறக்கப்பட கடவுள். சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எவ்வளவோ சுவிசேஷங்களை சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளவோ இடங்களுக்கு அழைத்து சென்றோம், எத்தனையோ ஆலயங்களுக்கு அழைத்து சென்றோம், எத்தனையோ பிரார்த்தனை கூட்டங்களுக்கு அழைத்து சென்றோம். ஆனாலும் விடுதலை இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு நின்று கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை என்னோடு ஏறெடுப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நீர் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஒருவரையும் கைவிட மாட்டீர் சுவாமி. யாருக்காக இந்த நேரத்துல ஜெபிக்கிறார்களோ அப்பா, எந்தெந்த